வைப்லாம் செம்ம, பசங்க செம்ம வைப் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்களும் வைப் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வைப் பண்ணோம், அதுதான் எங்கள் ஹைலைட்டே. சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்லா முத்துப்பாண்டி கோட்டல இருக்கு. படம் வந்ததே வந்து விஜய்க்கு எதிராக வந்தது. முத்துப்பாண்டி கோட்டல தளபதி கோட்டை. படத்துல வந்து வேற மாதிரி இருக்கு ரிவ்யூ எல்லாம். படம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப தியேட்டர்ல பாக்குறது புது ஃபீலிங்கா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, பழைய படம் டிவியில் புது படம் பாக்குற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. பரவாயில்ல, பார்த்த படம் தான். அதே வந்து நம்ம அப்படியே கற்காலத்துக்கே கண்டு போன மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட். அது பசங்க இந்த ஜென்ரேஷன்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு திருவிழா மாதிரி இருந்தது பார்த்தோன்னா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் படம் சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்ல படம். இந்த ரீ-ரிலீஸ் படம் எதனால் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பழைய விஜயை பார்க்குறதால ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். இதுக்கப்புறம் வந்து அரசியல் வேலை போகிறதால இதுக்கப்புறம் இது மாதிரி பார்க்க முடியாது, அதனால இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும். ஓ, கத்தி கத்தி தொண்டை வலி தான் வந்து மிச்சம். அந்த அளவுக்கு படம் பயங்கரமா இருக்கு. ஐ லவ் யூ ஐ லவ் யூ டி சீன்லாம் பார்க்க பயங்கரமா பண்ணாங்க. முத்துப்பாண்டி கோட்டை இது மாதிரி திரும்ப வர. இப்போ ஏன் விஜய் இவ்வளோ ஃபேன்ஸ்னா இந்த படத்தால எந்த படம் வந்தாலும் இந்த மாதிரி படம் வரவே வர வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, 20 வருஷம் முன்னாடி பார்த்த படம் அதே மாதிரி நல்லா நல்லா ஆர்வமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்பெல்லாம் ஓடாமல் இப்படி பழைய படம் இந்த அளவுக்கு ஓடுறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் மேலே இருக்க பற்று தளபதியால் தான் ஓடுது. ஆக்சுவலாக பார்த்த போஸ்டர் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டோம். நல்லா இருந்துச்சுப்பா, பாருங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சது? அந்த பாட்டெல்லாம் பழைய திருப்பி மெமரிஸ், அந்த பாட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜயோட ஃபேன், நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அப்போ அந்த படம் தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன் சார். அப்போ நான் வந்த புதுசில் எல்லாமே தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்த்தோம். இப்போயும் அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம். நிறைய வித்தியாசம் இருக்குது சார், நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, இப்போ தேட்டரில் வந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? விஜய் தான் சார், வேற என்ன, விஜய் தான். எனக்கு எல்லா சீனுமே நல்லா பிடிச்சது. எந்த சீனு தான் பிடிச்சுன்னு சொல்ல முடியலையே. கிளைமேக்ஸ் அருமையாக இருந்தது. மோரோவர் வந்து இந்த படத்தில் லவ்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இவ்வளோ ரொமான்ஸ் வச்சுருக்கானுங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்போ ஒரு 10-12 வயசில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு சீனுமே வந்து அவ்வளோ ஒரு ரொமான்ஸ் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கானுங்க. இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து கில்லி படம் வந்து இப்போ இந்த டைமில் வந்துன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். முறை பார்த்துருப்பீங்க, போர் அடிக்கல? ஆமாம், இல்லை சார், போர் அடிக்கல. ஏன்னா நாங்கள் டிவியில் கிட்டத்தட்ட 50 வாட்டிக்கு மேலே பார்த்தாச்சு, 100 வாட்டிக்கு மேலே கூட பார்த்துருப்போம். தேட்டரில் ஃபேமிலியோடு பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ சார். கில்லி படம் இருந்தாலும் கெத்து ஓகே டன் சூப்பர். நல்லா இருக்குது, நல்லா இருக்குல்ல மச்சான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் பசுவ மாதிரி இதில்ல படம் இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரி இதில்ல படம் வேறு லெவல் தலை அச்சு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருக்குதா? வாஸ்தல எப்படி இருந்துச்சு? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த போனோம்னா இருக்க முடியாது. இன்னும் 50 வாட்டி கூட எங்கள் தளபதி படம் பார்க்கலாம் தலை. எப்படி வேற லெவல் தலை படம்? சின்ன வயசு தளபதி பார்க்கறது எப்படி இருக்கு? செம்மையா இருக்காரு ப்ரோ. அடுத்த முதல்வர் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சது? எஃபெக்ட்ல நல்லா இருந்துச்சு. எப்படி பயங்கர மாசா இருக்குதுண்ணா. இந்த மாரி படத்தை தான் நாங்கள் பார்க்கணும் அவரோட எதிர்பார்த்தோம். தளபதி மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு, செம சூப்பராக இருக்குது. படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் திரும்ப பார்க்கணும் கூட தோணுது. திரும்ப இன்னொரு தாட்டி கூட பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பழைய படம் பார்க்குற மாதிரி இருக்கா? புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரிலாம் வர சான்ஸே கிடையாது. ஆனால் இனிமேல் வராது. இந்த படத்தை பார்க்கலாம் இன்னொரு 10 வாட்டி கூட. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்களாம் வந்து சின்ன குழந்தையா இருந்திருப்போம். தேட்டர் ஃபீலிங்கில் வந்து எப்படி பார்க்கும்போது நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நிறையா வந்து நார்மலாக ஒரு டிவியில் பார்த்ததோட வந்து தேட்டரில் பார்க்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளோதான் சொல்லணும். படம் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது.
நிஜமாக ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த படம் பார்த்து ஃபீல் வரல. இப்போ லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்தாக நம்ம படம்லாம் பார்க்குறோம். ஓப்பனாக சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறேன், ஒரு படம் கூட நல்லா இல்லை, மயிறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த டியரு, அப்புறமா இப்போ என்ன படம் வந்திருக்கு ரோமியோ, கூட்டமே இல்லை பாருங்கள், அவ்வளோ கூட்டம். இப்போ அதே டியர் படத்துக்கு வந்து ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க. சத்தியமாக தலைவர் எப்பவுமே வேறு லெவல். அது எப்படி சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தேட்டரில் டான்ஸ் ஆடி வேறு லெவல். சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இல்லை எப்போவுமே விஜய் வந்து அவர் இப்போது அரசியல்களாக அவர் வராரு இல்லைங்களா, அந்த படம் முடிச்சுட்டு வந்தால் கூட இந்த திரும்ப அவரோட சில ஒரு 2-3 வருஷம் அவர் நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட படம் திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது எல்லா படமும் வேறு லெவல் போகும். நிஜமாக இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரணும். இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெறுப்பாக இருக்குது. ஒரு தேட்டருக்கு வெயிலில் போய்ட்டு ஒரு படம் பார்க்கலான்னு கூட முடியல, உட்கார முடியல, அங்கேருந்து இங்கே உட்கார முடியல. சத்தியமாக தளபதி சூப்பர், வேறு லெவல். இன்னும் எத்தனை முறை பார்ப்பீங்க இந்த படத்தை? கண்டிப்பாக படம் எடுக்கிற வரைக்கும் படுத்து ஃபேமிலியோடு வரலான்னு இருக்கும். அப்புறம் எப்போல்லாம் போகிற அடிக்கு தான் வந்துடும் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, சுமாரான படத்தோட நாங்கள் விஜய் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இது வேறு லெவலு. ஸோ அதனால் தோணும் போதெல்லாம் உள்ள நுழைஞ்சிட வேண்டியதான். தளபதியோட ஃபேம் தான் காரணம். அதுவும் இல்லாமல் அவர் இப்போ இருக்க அவரோட வளர்ச்சி, மியூசிக் நல்லா இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் நிறைய வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து மியூசிக் நிறைய போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ண முடியும். 20 வருஷம் பின்னாடி போய்ட்டு நான் பழைய ஞாபகம் அந்த படம் பார்த்ததுலேருந்து வந்துருச்சு எனக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். 20 வருஷம் பேக் போயிட்டேன், பழைய ஞாபகம் வருது எனக்கு. 20 ஏன்டா இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஏன்டா போச்சுன்னு தெரில. 15 வயசுல இந்த படம் பார்த்தது, 20 வயசு 20 வருஷம் போன மாதிரி தெரியல. இப்போ பார்த்த மாதிரி இருக்குது படம், நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. அப்போ பார்த்து கபடி சீன்லாம் வந்து அப்போவே நமக்கு தெரியல ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதனால் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே. பக்கா பேக்கேஜ் ப்ரோ, இது நல்லா இருந்தது படம். திரும்ப வந்து இந்த மாதிரி படங்கள் வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லை, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ப்ரோ. இந்த கில்லி செம்ம படங்க. இந்த 3 hours நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டல. விஜய் செம்ம ஆக்டிங் போட்டாரு, எல்லா செம்ம. கபடிலாம் எல்லா கபடி ஆக்டிங்லாம் செம்ம செம்ம பிடிச்சி. முக்கியமாக கபடியாமே இது பண்ணி அச்சு போட்டு செம்ம செம்ம இப்போ பிடிச்சிருக்கு. பார்த்துருக்கேன் விஜய் பெயின் சொல்றதுக்கு செம்ம. இது நான் போய் பார்த்தேன், செம்ம. நான் விஜய் பார்த்துருக்கேன் இப்போதும், அது செம்ம. சினிமாவுக்கு வந்துருக்கேன், அதான் தீ பார்த்த செம்ம இருக்கு. எத்தனை முறை பார்த்துருக்கீங்க இந்த படத்தை? ஒருத்தர் பார்த்து சொல்ல பார்த்துருக்கேன். செம சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அவங்க ஃபைட் போடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் சீன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் திஸ் மூவி. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படத்துல? கில்லி வந்து அந்த கபடி சீன்ல சூப்பராக ஃபைட் பண்ணுவாங்க, லாஸ்ட் சீன், அது பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த காட்டுக்குள்ள கார் ஓட்டிட்டு போறோம், அது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த காட்டுக்குள்ள கார் எடுத்துன்னு வருவாங்க, அதே சீன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது.